ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம நல்லா சில்லுன்னு அது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய சப்ஜா விதையெல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கடையிலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி சில்லுன்னு குடிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்லாங்க. இன்றைக்கி செய்ய போகிற ஹெல்த் ட்ரிங்க்கில் பார்த்திங்கனாக்கா ஸ்வீட்டுக்கு வெல்லம் தாங்க சேர்க்க போகிறோம். வெல்லத்தை நல்லா கட்டி இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாகு பதெல்லாம் தேவையில்லை. அது கூடவே 2 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. பாயாசத்துக்கெலாம் வறுப்போம் பாருங்கள், அந்த பதத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வறுத்து எடுத்துக்கிற பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தோல் சீவன கேரட்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு பாசிப்பருப்பை நீங்கள் தொலியோடு இருக்கிற பச்சை பயிரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பாசிப்பருப்பாகவும் எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு கேரட்லாம் வேகிற நேரத்தில் சப்ஜா விதையை ஊற போட்டுடலாங்க. இது 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ சப்ஜா விதை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாங்க. சப்ஜா விதை பற்றி சொல்லவே வேண்டாங்க, எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். அதுவும் லேடிஸ் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும். இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா உடம்பு நல்லா கூலிங் ஆக்குங்க. இப்போ பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அந்த கேரட் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கிற பருப்பு கேரட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணி வடித்து எடுத்தோம் பாருங்கள், அந்த தண்ணியோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வெல்லம் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சர்க்கரைலாம் சேர்க்க வேண்டாங்க, வெல்லம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் இது கூட கடைசியாக தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். சில்லுன்னு வேணால் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ஐஸ் க்யூப் சேர்த்து கூட அப்போவுமே குடிச்சிக்கலாங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா கொஞ்சம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதனால சில்லுன்னு ஆன பிறகு நம்ம கடைசியாக பரிமாறும் போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூடவே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்ட பிறகு இது கூடவே நல்லா ஊற வச்சுருப்போம் பாருங்கள் இந்த சப்ஜா விதைகள், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்திங்க. குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி குடிச்சிக்குவாங்க. கடையில் வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. குழந்தைங்க நல்லா நட்ஸ் எல்லாம் சேர்த்து குடிப்பாங்கன்னா நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே நம்ம பரிமாறிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு சூப்பராக வீட்டிலேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.